ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அந்த வேலைக்கு சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சீட்டு பணம் கட்டுறோம், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5000 நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா இன்னும் நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கடனை கொடுக்கறதுக்கு இதாகும். எனக்குள்ளே ஒரே இது எப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாச்சும் எல்லா கடனையும் நம்ம சரி செஞ்சுட்டோனாலே நம்ம வீட்டு செலவுக்கு பார்த்துட்டு மீதியெல்லாம் நம்மளுக்கு மிச்சம் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அம்மாவும் அவங்களும் வீட்டு வேலைக்கு போய் ஒரு 6000 7000 அப்படி சம்பாரிச்சாங்க. அதில் அவங்க அக்காவுக்கு நகை வாங்கினதுக்காக அந்த நகை கடையில் சீட்டு கட்டி தான் நகை வாங்கிட்டு இருந்தோம். அந்த இதெல்லாம் மாதம் மாதம் அவங்க ஒரு 5000 கட்டிக்கிட்டு அப்படி இருந்தாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, எப்படியாச்சும் இந்த 5000 கிடச்சிச்சின்னா நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதலாளிகிட்ட போய் சொன்னேன். இது மாதிரி சார், நான் சேர்ந்துக்கிறேன் சார், எனக்கு 5000 கிடைக்குதுன்னா ஓகே தான், நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவர் சொன்னார், நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, ரொம்ப டயர்டாக இருக்கும், காலைல 9 மணிக்கு வர்றீங்க, பார்த்துக்கங்க, வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வாங்க. 8 மணிக்கு இப்போ உங்களுக்கு வேலை முடியுதுன்னா 9 மணிக்கு வாங்க. 9 மணிலேருந்து ஒரு 11 12 மணி வரைக்கும் வேலை இருக்கும். இப்போ அவரை தூங்கிட்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே, சரி சார், நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு ஒன்றும் அதை பற்றி நினைக்காதீங்க, நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எனக்கு நம்ம இன்றைக்கி ஒரு நாள் கஷ்டப்படுறோம், நைட்டு 12 மணி வரைக்கும் தூக்கம் முழிக்கிறோம். அதை தாண்டி நம்மள ஒருத்தவங்க கடனில் இருக்கிறவங்க நம்மளை சொல்கிற அந்த வார்த்தையை காட்டியும் நம்ம இப்போ கஷ்டப்படுறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அப்படி தான் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு சாப்பிடாம ஒரு வேளை இருந்தாலுமே அது கூட நம்மளுக்கு ஒன்றும் இது தெரியாது. நம்ம ஒரு தண்ணியை குடிச்சிட்டு கூட இருந்துக்கலாம் நம்மளோட ஒரு பசியை தீர்த்துக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு நம்ம ஒரு கடன்காரங்க நம்மளை கேட்குற கேள்விங்கிறது நம்மளால் அந்த நேரத்தில் நம்ம ஏன் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் தோன்ற மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் அந்த ஃபீல் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. கடன் வாங்கிட்டு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, அந்த ஒரு கேட்குற ஒரு கேள்வி, அவங்க என்ன, அது அவங்க முகத்தை பார்க்குறப்பயே நம்மளுக்கு ஒரு மாதிரி நெருடலாகவே இருக்கும். என்னடா இன்னும் கடன் கொடுக்கல, அவங்க என்னடா அப்படி இது பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் ஓடிட்டு இருந்ததுனால இதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமாகவே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அம்மா யோசிச்சாங்க, சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம்ப்பா, இதையும் நீங்கள் மனசை போட்டு நினச்சி குழப்பிக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இப்போதைக்கு இதான் நடக்குதுன்னு நம்ம நினைக்கலாம், அது போக போக நமக்கு சரியாகும் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. கஷ்டப்படுற நேரங்கள்லேயே நானும் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறேன். ஆனால் அப்பா எதுவுமே எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் அவருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கவலை இருந்துகிட்டு தான் இருக்குது, நம்ம பையன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறானேன்னு எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட ஏதோ அவர் எப்போதுமே ஒரு பாசமாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, எதுவுமே அவர் வெளிப்படுத்த மாட்டார். எங்கள் 3 பேருக்கிட்டையுமே வராரா, சாப்பிட்றாரா, வேலைக்கு போகிறாரு, அப்படி தான் இருப்பார். தவிர எங்களோட ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறது, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்போலேருந்தே அப்பா அப்படி இருக்க மாட்டார். அவர் கேரக்டரே அப்படி தான். அம்மா தான் எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறதா இருக்கட்டும், நாங்களும் அம்மா கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முதலாளிகிட்ட சொன்னதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அந்த வேலைக்கு எக்ஸ்ட்ரா என்னோட இன்னொரு 2 பசங்க 2 பொண்ணுங்க, அவங்களெல்லாம் நைட் அந்த பேக்கிங் பண்ணுறது, ப்ராடக்ட்லாம் எல்லாத்தையும் 100 கிராம் 200 கிராம்னு போட்டு வைக்கிறது, அதெல்லாம் எல்லாமே தனித்தனியாக பிரித்து செஞ்சுட்டு இருந்தோம். எங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு டீ, நைட்டு சாப்பாடு எல்லாமே அவங்களே இது பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெனிஃபிட் ஆகிட்டு. இல்லாட்டா நாங்கள் ஒரு கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா ஒரு 30 ரூபா ஆகுதுன்னா மாதத்துக்கு அது 1000 ரூபா ஆகிடும். அதனால் அது எங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாக தான் இருந்துச்சு. நைட்டு இட்லி, சப்பாத்தி, அது மாதிரி அவங்க வீட்டிலேருந்தே, ஓனர் வீட்டிலேருந்து 5 பேருக்குங்கிறதுனால அவங்க செய்கிறதோட எங்களுக்கும் செஞ்சு இது பண்ணாங்க. ஏன்னா கடையில் வாங்கினா காசு கூட வருங்கிறதுனால அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறவருங்கிறால ஒரு சாதாரண விஷயத்தில் கூட இவ்வளோதான் ஆகுதே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள் அவர். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் மிச்சம் பண்ணி ஓட்ட முடியுதா அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு எப்போதுமே எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு. ஒரு மாதத்துக்கு உங்கள்கிட்ட நிறைய பணம் வருது அப்படின்னா அதை நீங்கள் இஷ்டத்துக்கு செலவு பண்ணக்கூடாது. அடுத்த மாதத்துக்கு உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கலாம், இல்லாமையே கூட இருக்கலாம். அதனால் இந்த மாதத்துக்கு இருக்கிறதால உங்களுக்கு செலவு போக ஓரளவு மிச்சம் பண்ணி வைக்கணும். என்றைக்குமே பணங்கிறது நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எந்த ஒரு தேவைக்குமே பயன்படைய ஒன்றா தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் தேவையை இது பண்ணிக்கிட்டு சரியான ஒரு இதில் நீங்கள் பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு கரெக்டான ஒரு இதில் கிடைக்கும்பா அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட அடிக்கடி ஒரு மாதம் மீட்டிங் நடக்கிறப்போ வேலையை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு குறைகள் இருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஞ்சம் அட்வான்டேஜ் பண்ணணுமா அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறையாவே கேட்பார். நாங்கள் ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் கூட மேனேஜர் சார்ட்ட இது மாதிரி இந்த பேக்கை இப்படி வைங்க சார், இது கொஞ்சம் கஸ்டமர் இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எந்த ஏதாவது ஒரு இது பண்ணணும்னா அதை நாங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லுவோம். அவர் முதலாளிகிட்ட சொல்வார். முதலாளியும் 2 நாளைக்கு ஒருக்க அவருக்கு இன்னொரு கடை இருக்கிறனால அங்கேயும் போவார். இங்கே ஒரு நாள் விட்டு அப்படி வருவாங்க. அப்போ நம்மக்கிட்டையும் கேட்பாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்காப்பா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு
வேலையெல்லாம் உங்களுக்கு ஓகே தானே, யாராச்சும் பேசுகிறாங்களா, பண்ணுறாங்களா, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்பாரு. அதாவது ஒரு முதலாளி மாதிரி நடந்துக்காம நம்மளுக்கும் அவரும் ஒரு தொழிலாளியாக இருந்துட்டு தான் வந்தவருங்கிறனால அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு வந்து நடந்துக்குவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இங்கே ரொம்பவே அப்படின்னு சொல்லணும்.